விஸ்வாமித்திரர் தனது ஆசிரமத்தில் ஏதோ எழுதிக் கொண்டிருந்தார். அவர்தான் ராஜா, சத்திரியர். அங்கு வசிஷ்டர் வந்தார். விஸ்வாமித்திரர் கவனிக்கவில்லை. ஆனால் வசிஷ்டர் கோபமாக, சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட பார்க்க மாட்டீர்களா? என கோபமாக கேட்டார். வசிஷ்டரைக் கண்ட விஸ்வாமித்திரர் எழுந்து நின்று வணக்கம் சொன்னார். நான் எழுதுவதில் கவனம் செலுத்தி வந்தேன். அதனால் தங்களை கவனிக்கவில்லை. மன்னிக்கவும். ஆனால் வசிஷ்டர் அவரோடு சண்டை போட வந்தது போல் பேசினார். ஆமாம், என்ன எழுதுகிறீர்கள்? வேதாந்தம், உபனிஷத். நீங்கள் எப்படி எழுதலாம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்கள் சத்திரியன் தானே? ஆமாம். உங்கள் பணி ராஜ்யத்தை ஆள்வதுதான். நீங்கள் வேதம் சம்பந்தமாக எழுதுவது மிக மிக தவறு. பிராமணன் மட்டுமே வேதம் அல்லது வேதாந்தம், அதாவது உபனிஷம் எழுததும் தெரியாதா? நீங்கள் சொல்வது முற்றிலும் தவறு. யார் வேண்டுமானாலும் எழுதலாம். சாதி முக்கியமல்ல. நீ சத்திரியன் தானே? ஆமாம். அதனால் நான் எழுதக்கூடாது என்று எதில் சொல்லப்பட்டிருக்கிறது? இது எதிலும் இல்லை. காலம் காலமாக நடைமுறையில் உள்ளது. அது தவறு. நீங்கள் என்னை ஒருமையில் பேசுவது அக்கிரமம். நான் ராஜா, சத்திரியன். மதித்து பேசுங்கள். என்ன நீ ரொம்ப திமிராக பேசுகிறாய்? மீண்டும் ஒருமையில் பேசுவது தவறு. அதுவும் உங்களைப் போன்ற மிக சிறந்த ஞானிகள் பிறரை மதித்து வாழ வேண்டுமில்லையா? சரி, அது இருக்கட்டும். உன்னால் எல்லோருக்கும் பொருந்துகிற ஒரு மந்திரம் எழுத முடியுமா? தினமும் மக்கள் காலை, மதியம் மற்றும் அந்தி மாலையில் சொல்ல ஒரு தியான மந்திரம் எழுத முடியுமா? எதற்காக? நீ உன்னை ரிஷி என்று சொல்லிக் கொள்கிறாயே, நீ உண்மையில் ரிஷியாக இருந்தால் தியான மந்திரம் எழுது பார்க்கலாம். நீங்கள் வம்புக்கு வருகிறீர்கள். இருந்துவிட்டு போகட்டும். விஸ்வாமித்திரருக்கு மகா கோபம் வந்தது. வசிஷ்டர் மரியாதை குறைவாக பேசுகிறார். மேலும் ஒரு தியான ஸ்லோகத்தை எழுத நிர்பந்தம் செய்கிறார். வசிஷ்டரே, நான் எழுத தயார். நடக்கட்டும் நடக்கட்டும். ஒரு நாளிகை காத்திருங்கள், எழுதிவிடுகிறேன். சரி சரி. விஸ்வாமித்திரர் தனது கண்களை மூடினார். ஆழ்ந்த தியானத்தில் இறங்கினார். அவர் மனதில் நினைவில் எல்லோருக்குமான தியான ஸ்லோகத்தில் இருந்தது. விஸ்வாமித்திரர் முதலில் வசிஷ்டர் மீது இருந்த கோபத்தை மனதில் இருந்து வெளியேற்றினார். மனதில் கடவுளை மட்டுமே நினைத்தார். அவர் கண் முன்னே சூரியன் தோன்றினார். அவர் கண்களை மூடிக்கொண்டுதான் இருந்தார். ஒரு நாளிகை ஆகிவிட்டது. விஸ்வாமித்திரர் தனது வாயால் ஓம் பூர் புவஸ்வக தத்சவித்துர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமயி தியோ யோனக் பிரச்சோதயாத் என தொடங்கும் மந்திரம் சொன்னார். மந்திரத்தை எழுதி வசிஷ்டரிடம் கொடுத்தார். அதுதான் காயத்ரி மந்திரம். வசிஷ்டர் படித்துவிட்டு, பிரமாதம் விஸ்வாமித்திரரே, நான் தங்களிடமிருந்து இந்த மந்திரத்தை எழுதி வாங்கவே உங்களுக்கு அவமரியாதை மற்றும் கோபத்தை காட்டினேன். பலே விஸ்வாமித்திரரே, நீ வாழ்க வாழ்கவே. நீங்கள் ரிஷி அல்ல, நீங்கள் ராஜ ரிஷி, பிரம்ம ரிஷி.